அந்த பொண்ணை பார்த்து நான் வரி குத்துற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிரம் என் கூட்டி அதை விட 10 லிட்டர் நீ வேற. அந்த பொண்ணு பணமரம் மேரிக்கிறான். பணமரத்துல ஏறிக்குவேன். ஐயோ பணமரம் வந்தா பணங்கா புட்டு புட்டு சாப்பிட்டு இருப்பேனே. உனக்காக அந்த பெண்ணை பார்ப்பதற்கு அவன் யார், எந்த நாட்டை சேர்ந்தவன், அவனுடைய பெயர் போய் கேட்டப்போ அவன் யார், எந்த நாட்டை சேர்ந்தவன், அவனுடைய பெயர். என்னடா நாடகம் எப்ப கண்டுபிடிச்சா அதுல இருந்து வேலை பண்றீங்க? என்ன பண்றீங்க? பேரு நான் அட்ரஸ் நான் கேட்டு உள்ள போறாங்க. நம்ம உள்ள உட்காந்து லவ் பண்ணுங்க இருப்பேன். நான் எடுத்து பாத்துக்கிறேன். இதே பாத்திரா கதையா பொம்பளை விஷயத்துல யாரும் பார்க்க மாட்டேன். எங்க அப்பனையே பார்க்க மாட்டேன். நான் சொல்றது அந்த பொண்ணுகிட்ட போய் அவ அட்ரஸ் பேரு நான் எல்லாத்தையும் கேட்டு விட்டு தம்பி போட இல்ல சண்டை கிடையாது. கேன்சல் ஆள் ஒரு பாட்டு சொல்லியே அது அது சரி. உனக்காக அந்த பெண்ணை யாரு என் ஜாமான பிடிக்க டைம் இல்லாது. உன் ஜாமான பிடிக்குமா? உன் ஜாமான கடைசி போலாம். சாமான வேலை இல்லை போறா போடுங்க போறா. உனக்காக யார் என்று கேட்கிறேன். ஐயா சொல்லுங்க. எப்பவுமே பொம்பளை கிட்டலாம் கோவப்படக்கூடாது. ஒரு குளத்துல தாமரை எடுக்க சொல்ல தண்ணி சொட்டக்கூடாது. தண்ணி கஞ்சிடும். அது மாதிரி தான் பொம்பளை மெதுவா பேசும். கோமா பேசினா அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அது உங்க அண்ணி மாதிரி, உங்க அண்ணன் மாதிரி அது மாதிரி பேசு. வண்டியை போட்டு அவ்வளோ வண்டி ஓட்டம் நிறைய பேரை நான் பாத்துக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவர் நேர ஒரு லெட்டர் கொடுக்கு பால் மாறிங்க. அவன் ஃப்ரெண்டு கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்பிச்சு. இவர் எழுதிட்டு அவர் எதுமா கொடுக்குது. இவர் எழுதி எதுமா கொடுக்குது. இவங்க எதுமா குத்து நம்பர் அந்த பொண்ணுக்கு அவனுக்கு பிக்கப் ஆகி பார்த்து அவன் இட்டு ஓட்டு எழுதி சம்பவம் முடிச்சுட்டான். அது மாதிரி நீ பார்த்து தள்ளி முட்டு நான் பொம்பளை விஷயத்துல எல்லாரும் பயப்படுவாண்டா. சரி போ. ஐயா சொல்லுங்க. பெண்ணை பார்த்ததே இல்லையா? பெண்ணை பெண்ணை பார்க்கணும்டா. கோயிச்சாமி அந்த மாதிரி திரும்பினால என்ன பார்க்கணும்டா. ஐயா சொல்லுங்க. எந்த நாட்டை சேர்ந்தவன், உன்னுடைய பெயர்? கோயிலுமா அவள் நாவினால் ஒரு பேரா தாங்க இருக்கான். ஐயா வந்திருப்பது நீங்கள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எதுக்காக என்ன வழி மடக்குறீங்க? அதுக்குதான் நான் சொன்னேன். ஆதார் அட்டை எடுத்து ஜெராக்ஸ் காசு போட்டு வச்சுருவோம். கேட்டுனே எல்லாரும் நம்ம அட்ரஸுக்காக சொல்லு. பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவா நம்ம தான். நான் எப்பவுமே பொம்பளைங்களை பார்த்தா அக்கா தங்கச்சேன்னு நினைக்க மாட்டேன். அக்கா தங்கச்சேன்னு நினைக்க மாட்டேன். மாமியாருக்கு பொண்ணா நினைப்பேன். ஐயா சொல்லுங்க. முப்படை தளபதி ஐயா என்ன மனசார வாழ்த்துங்க. முட்டி போட்டாலும் லெவல் தாங்க. ஐயா சொல்லுங்க. எந்த நாட்டை சேர்ந்தவன்? நான் யார் தெரியுமா? நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள். முன்னாள் கோட்டை ஆமாங்க. முதலே தெரிஞ்சுட்டா உன்ன வந்து பாக்க உன்ன சைட் அடிச்சிருப்பேன். குறுக்கு வயிற்று சொல்லாத. நான் நிறைய பேர் அப்படித்தான் போய்க்கிறான். அவன் தம்பி ஃப்ரெண்டா போறான். அவங்க உட்கார் லவ் பண்ணிட்டு அதுக்குதான் ஓட்ட யாரும் நம்பி சேர்க்காதீங்க. லவ் பண்ணிட்டு போடுவாங்க.
முன்னாள் கோட்டைக்கான நாகப்பன் மகள். ஆமாங்க. உன்னுடைய பெயர்? என் பேர் தாங்க மலர்கொடி. மலர் கொடி அப்படின்னு சுத்திவா தலைவா. சரி நீ என்ன பண்ண அவன் தண்ணி வந்துப்பான் போய் பார்த்து ரெடியாரு நம்ம தம்பி போ பார்த்து கோடுபாய் பயணி மலர்கொடியை பார்த்த உடனே மலர் சுத்து சுத்து என்று சுத்திக் கொண்டிருக்கிறார். சுத்தி அங்க இருந்து வாங்கிக்க. ஏய், அது அல்ல. ஆ. அவளை நாடுகிறது என் மனம். ஏய் நான் அப்போ மாயா அது பேசுறேன். நாடவாய், அப்ப இதே இது நல்ல வாய். என்னடா திடீர் வடிவல் மாதிரி இறங்கி பேசுறேன். என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். சரி இப்ப என்ன பண்ண சொல்ற? தற்சமயம் ஆ. இங்கு உனக்கு வேலை கிடையாது. அவளை பார்த்து விட்டேன். இது நீ சொல்லல. அந்த வெங்கடேஷ் பெருமாள் வந்து சொல்றாரு உன் வாயில. எப்படி? ஏய் கொஞ்சம் சாமிங்க ஏதோ நடக்குது நீ உள்ள போயிடலாம் உன் உடம்பு காப்பாத்திக்கடா அப்படின்னு சொல்றாரு. அதை நினைச்சு நான் போறேன். ஏன்னா எப்பவுமே நம்ம வெளியே வரச்சுல காக்கா வந்து கக்கா போடும். கக்கா போச்சு நம்ம அசிங்க நினைக்க கூடாது. அந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்து. எப்படின்னா அந்த கக்கா போய் நம்ம வீட்டை கழுவிட்டுனாட்டி அந்த ஆபத்து அங்க நீங்கிடும். அதுக்குதான் கக்கா போட்டு நீங்க எல்லாம் தப்பா நினைக்க கூடாது. அதே போல காக்கா வந்து குத்தும். அது குத்து சொல்ல நான் காக்கா குத்துது அப்படின்னு தப்பா நினைக்க கூடாது. அந்த காக்கா குத்து சொல்ல நம்ம வீட்டை போய் நெஞ்சுக்கும். அந்த ஆபத்து நமக்கு நிம்மிடும். அது போலதான் இதுவும் வெங்கடேஷ் பெருமாள் வந்து வாயில சொல்றாரு நான் உள்ள போறேன். நான் சொல்லிட்டு போறேன். என்ன லவ் விஷயம். சில பேர் கையை எடுப்பான், சில பேர் காலை எடுப்பான், சில பேர் தலையே எடுப்பான். என்ன அது போல லவ் எதையும் தாங்கும் இதயமடா. அது போல சொல்லித்தான் நிறைய பேர் போய் சேர்ந்து பல உதிரங்களை பார்த்து பார்த்து முறுக்கேறிய அதுக்குதான் கோய் இறக்குறது வேலைக்கு. சரி வரேன் பாத்துக்க வச்சா யாரும் போதும். ஐயோ போயிடுங்க. பாக்குறதுக்காக தான் வருவீங்களா? அப்போ மலர்கொடி பத்தாமரை குளத்தில் குத்த சந்தாமரை போல் காட்சியளிக்கிறாயே. வயலுக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற மலர்கொடி. உன்னை பார்த்தவுடனே மனமானதே உன்னையே நாடுகிறதா? நீங்க சொல்ல வார்த்தை எனக்கு புரியலங்க. நான் சொல்ல பார்த்தேன் எனக்கு புரியலையே. உனக்கு புரியவில்லை. ஆமாங்க. காத்தடல் விடுத்தல் உண்மைதான். கட்டடல் விடுத்தல் படித்தல் விடுத்தல் உன் பெயர். ரசித்தல் விடுத்தல் உன் குணம். பழகியதல் விடுத்தல் உன் அன்பு செல்லம். துடிப்பது நிதயம், துடிக்க வைப்பது உன். நீ இருப்பதோ தொலை தூரத்தில் கனவுகளும் எங்க வர சொல்றீங்க? நீங்க சொல்ல வார்த்தைய மனசுக்கு புரியலங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க. கண்ணே உன்னை காண கம்பனை தேடவும் கவியால் மலர் சூட கவிஞர்களை கரும் கூந்தல் அலையானதோ சொல்லும் இதன் என்று எது சொன்னாலும் கொஞ்சம் சீக்கிரமா நல்ல வார்த்தைய சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். எனக்கு புரியலங்க. எனக்கு புரியல. வானத்தில் கேட்பது இடியோசை, கடலில் கேட்பது அலைவோசை, கோவிலில் கேட்பது மணி. இந்த ஆளவன் நான் இதயத்தில் கேட்பது காதல். போது வாய முடுங்க. நீங்கள் இருப்பது ஒரு கோயில் கோபுரம், நான் இருப்பது ஒரு குப்பி மேடுங்க. உனக்கு எனக்கு ஏணி வைத்தாலே மார்க்கம் மங்கை நீ நினைத்தால் என்னால வர முடியாதுங்க. வாதத்திற்கு வரது கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டான். இந்த மனிதனை நாட்டில் சிலவமான புத்தி சுத்தமா ஐயா, நீங்க நினைக்கிற தவறான பெண்ணான் கிடையாதுங்க. கண்டவருக்கெல்லாம் காட்டும் இருக்காம கலை இல்லைங்க. மீட்கப்படாத ஒரு சிலை. அந்த சிலையை மீட்டெடுத்து வேணாங்க. உன்னை பார்க்க பார்க்க என் மனம் இருக்கிறது. நட்சத்திரம் போல் பல உறவுகள் இருந்தாலும் நிலவை போல் நீ ஒருவன் இருந்தால் இந்த மணிமணி நாட்டையே வென்று விடுவேன். வேணாங்க, சொல்ல வார்த்தை கேளுங்க. என்னால வர முடியாதுங்க. உன்னை பார்க்க பார்க்க தீமை படித்து வந்திருக்கிறது. கண்ணா
முடியாது. ஒரு பெண்ணை பார்த்தவுடனே தாயாக தங்கையாக நினைக்க வேண்டும். தாரமாக நினைக்கிறாய். நீ எல்லாம் ஒரு மனிதனா? ஆமா, உன் கூட வந்தாட பின்னாடி அவன் முறை இப்படி நடந்தது. இருவருடைய தலையை தரையில உள்ள ஜாக்கிரதையடா. அண்ணா இவன் மூஞ்ச பாருண்ணா. பூனை பிடிக்கிறவனு நல்லா இருப்பான், அவனை விட கேவலமா இருக்கிறான். நாம ஒண்ணு போட்டுக்கணும். இந்த மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா அண்ணா. அண்ணா தன்னம் தனிமே வராதமான்னு சொன்னேன். மூஞ்சி பாருண்ணா. சரி போலாம். அந்த வெங்கடேஷ் பெருமாள் என்ன காப்பாத்திட்டாங்க. எங்க அப்பா தெரியும், நான் அப்பா சொன்னேன். நீ ஏன் சொன்னாடா? ரோஜி சொல்றாங்க. நான் தான் மாத்தினேன். நீ மேல வச்சு பார்த்துன்னா அவன் காலை நெஞ்சு மேல காலை வச்சுருந்தாங்க. நெஞ்சு மேல காலை வச்சுப்பான். ஆனா நல்ல வேலை, இந்த நாட்டு தளபதி செஞ்சு உன் நெஞ்சு மேல காலை வச்சவன் நான் இருந்துதான் என் கட்சி. மலப்போம் மண்ணிற்போம் என்ற தமிழர் பண்பாட்டின் பிறகு முப்படை தளபதி மூடி மறைக்கிறாங்க. இதை என்னாச்சுன்னா ஊருக்குள்ள சொல்லிட்டு இருப்பாங்க. அடித்தவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். என் மனத்தவனை பொறுத்த வேண்டும் என்றும் அப்ப வேற என்ன மாட்டுச்சா? என் அந்தரங்க காதலை சௌரபதியை சந்திக்க பார்க்க வேண்டாம். உதப்பட்டு தான் போகணும். சரி விடு. சார் வாங்கணும். அரண்மனை போமா.